Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 10. இந்த லெசன்ல நான் பார்க்க போறது என்னன்னா பெயிண்ட் குள்ள இருக்கிற குயிக் ஆக்சஸ் டூல்பார்ன்றது ஒன்று. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேவ் டோன்ட் சேவ் கேன்சல் ஆப்ஷன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும். பெயிண்ட்ல உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்தடுத்து வர சாஃப்ட்வேர்ல நீங்க ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட். இங்க இருக்கிற இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா குயிக் ஆக்சஸ் டூல்பார். எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இந்த இடத்துல ஒரு குயிக் ஆக்சஸ் டூல்பார் கொடுத்துருப்பாங்க. குயிக் ஆக்சஸ் டூல்பார் அப்படின்னா குயிக்கா டூல்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு இடம். ப்ரீடிஃபைண்டா இதில் பார்த்தீங்கன்னா சேவ் அன்டூ ரீடுன்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நீங்க வேணுன்ற டூல்ஸை ஆட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு அடிக்கடி பிரிண்ட் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் டூலையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்லுவோம். இது ட்ராப் டவுன் ஐக்கானை கிளிக் பண்ணால் நிறைய லிஸ்ட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு டிக் வைங்க, வேணான்றதை டிக்கை எடுத்துடுங்க. சரிங்களா? ரைட். இங்கே இருக்க இந்த அன்டூ ரீடு பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு லைன் டூல் எடுத்துக்கிறேன், சைஸு, ஒரு கோடு ஒன்று போடுறேன், இன்னொரு கோடு போடுறேன், இன்னொரு கோடு. இப்போ எனக்கு லாஸ்ட்டாக வரைஞ்ச இந்த கோடு தப்பாயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த அன்டோன்றது யூஸ் ஆகும். இதை ஒரு தடவை கிளிக் பண்ணினா லாஸ்ட்டாக நான் என்ன ஆக்ஷன் பண்ணனோ அது கேன்சல் ஆகும். அப்போ நான் இதை ஒரு தடவை கிளிக் பண்ணினா எனக்கு இந்த ஒரு கோடு மட்டும் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். நான் மறுபடியும் பண்ண என்ன ஆகும், அதுக்கு முன்னாடி வரைஞ்சது, மறுபடியும் பண்ணனா அதுக்கு முன்னாடி வரைஞ்சது. இல்லை நான் தப்பாக அன்டூ பண்ணிவிட்டேன், எனக்கு திரும்பவும் அன்டூ பண்ணதை மறுபடியும் கொண்டு வந்து கொடு அப்படின்னா ரீடு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் எதை அன்டூ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வரும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா எதை அன்டூ பண்ணுமோ அது வரும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணால் அதுக்கப்புறம் இருக்கிறது. ஓகேங்களா? அப்போது சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னா நாம் எந்த டூலை எடுக்கிறோம் என்ன பண்ணுறோன்றது முதற்கொண்டு மைண்டில் வச்சுக்கும். அப்போது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் அது ஞாபகம் வச்சுக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, இதோட லெவல் ஆஃப் நாலேஜ் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த டூல் எடுத்துக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மொத்தம் 13 வரைக்கும் போட்டிருக்கேன். இது எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்கிட்டுன்றது பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 வரைக்கும் ஞாபகம் இருக்குது. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 50 லைன்ஸ் வரைக்கும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லெவலுக்கு மேலே அதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த என்ன லெவல்ன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 15 to 20 டைம்ஸ் நீங்கள் 20 தடவை என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே அது ஞாபகமாக வச்சுக்கும். அதை அண்டுவும் பண்ணிக்கலாம், ரீடவும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் தான். இந்த ரெண்டு டூலை பற்றி உங்களுக்கு சொல்லலைன்றதால அடிஷ்னலாக சொல்லிடலான்ட்டு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இது புரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு ரீடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு 10 லைன்ஸோ இல்லை 20 லைன்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சிட்டு அண்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ரீடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை ஒர்க் அவுட் பண்ணிங்க. அதே மாதிரி குயிக் ஆக்சஸ் டூல் பார்க்குள்ளே எப்படி நம்ம டூல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறோன்றதை பார்த்துங்க. இப்போ உதாரணத்துக்கு இது நீங்கள் சேவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற இந்த சேவ் கிளிக் பண்ணி கூட சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபைல்குள்ளே போயிட்டு சேவ் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீபோர்டுக்கான ஆப்ஷன் Ctrl+S ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகும். அது எல்லாமே உங்களுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்டில் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஓகே, இப்போது முக்கியமான விஷயம் சேவ். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ சம்திங் வரைஞ்சிருக்கேன், இதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், do you want to save changes to untitled. untitled அப்படின்றது இந்த பிக்சருக்கு ப்ரீடிஃபைண்டாகவே பெயிண்ட் கொடுத்துருக்கிற பேர். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டோன்ட் சேவ் அப்படின்றத கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ண போகிறது என்னென்னா ஒரு பிக்சரை டெஸ்க்டாப்பில் கொண்டு வந்து வச்சுட்டு அதிலிருந்து எப்படின்றது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பென்குயின் பிக்சரை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன்.
டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு எடிட் கொடுக்குறேன். இந்த பிக்சர் என்ன ஆகும், இப்போது பெயிண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. ரைட். உதாரணத்துக்கு இது ஒரே ஒரு பிக்சர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோமே, என்கிட்ட வேறு எந்த பிக்சருமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதாச்சும் ஒரு டிராயிங் வரையலாமே அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு கலர் எடுத்து சும்மா அப்படியே ஒரு கிறுக்கு இருக்கிறேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஏதோ சம்திங் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட இது 3 ஆப்ஷன் கேட்குது. இப்போ நான் சேவ் கொடுத்தா என்ன நடக்கும், டோன்ட் சேவ் கிளிக் பண்ணால் என்ன நடக்கும், கேன்சல் கொடுத்தா என்ன நடக்கும், இது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி க்ளோஸ் பட்டன் அப்படின்றது எதுக்காகனா, இந்த டயலாக் பாக்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணு அப்படின்னா இந்த க்ளோஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். திரும்ப எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் அந்த க்ளோஸ் பட்டனை விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேவ்னு கொடுத்தா என்ன நடக்கும்னா, டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த ஃபைலில் இந்த சிகப்பு கலர் கோடு எல்லாமே சேர்ந்தே சேவ் ஆகிடும். ஒருவேளை எனக்கு இந்த சிகப்பு கலர் கோடெல்லாம் வேண்டான்னு நீங்கள் அதுக்கு அப்புறமா நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், சேவ் கொடுத்துட்றேன், தெரியாதனமாக நான் சேவ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பிக்சரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். யோசிச்சு பாருங்கள். இப்போ எனக்கு இந்த லைன்ஸ் வேண்டாம் அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க ஒரு பீச்சில், அந்த ஃபோட்டோவை நீங்கள் தெரியாதனமாக ஏதோ மாடிஃபை பண்ணிட்டீங்க, அதை அப்படியே சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினல் பிக்சரை உங்களால் கொண்டு வரவே முடியாது. மேபி உங்ககிட்ட அந்த ஒரிஜினல் மெமரி கார்டு இருந்து அதை கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணி அதுலேருந்து கொண்டு வர முடியுமா தவிர்த்துட்டு, இருந்த ஒரு பிக்சரை நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டீங்க, மாடிஃபை பண்ணதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்கள். நான் சும்மா ஈஸியாக கிறுக்கி விட்டுட்டேன். இந்த கிறுக்குனது மட்டும் வேண்டாம், பழையபடி இதை மாற்றணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுக்கு பெயிண்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா முடியவே முடியாது. ஃபோட்டோஷாப்ன்ற கொஞ்சம் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, அதை வச்சு தான் பண்ண முடியும். ரைட். இப்போ திரும்பவும் இதையே ஓப்பன் பண்ணுறேன். நான் எடிட்குள்ளே போனோன்னா பெயிண்டில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அப்போது சேவ் பண்ணால் என்ன ஆகும், எந்த இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணணும் அதே இடத்துல நான் அடிஷ்னலாக பண்ண சேஞ்சஸும் சேவ் ஆகிடும். ஓகே. இப்போது அடுத்தபடியாக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டூல் எடுத்துக்கிட்டேன், இல்லை இந்த ப்ரஷ்ஷை கூட எடுத்துக்கோமே, ஏதாச்சும் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னவோ பண்ணுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் கொடுத்தா என்ன ஆகும், ஆல்ரெடி அந்த பிக்சர் இருந்துச்சு, அந்த பிக்சரில் சிகப்பு கலர் கோடெல்லாம் இருந்துச்சு, அந்த சிகப்பு கலர் கோடோடு சேர்ந்து என்ன ஆகும், இந்த பிளாக் கலரும் சேர்ந்து சேவ் ஆகிடும். எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், அந்த பிக்சர் சிகப்பு கலர் கோடு இதெல்லாம் தனியாக இருக்கட்டும், நான் இப்போ பிளாக் கலர் அடித்தேன் இல்லையா, இது வரைக்கும் சேர்ந்து எனக்கு தனியாக ஒரு பிக்சராக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டோன்ட் சேவ் அப்படின்றத கொடுக்குற மாதிரி. டோன்ட் சேவ்னா அது சேவே பண்ணாத, கேன்சல் பண்ணிவிடு அப்படின்றது அர்த்தம். மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன், சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இது வரைக்கும் தனியாக ஒரு பிக்சராக சேவ் பண்ணுன்னு சொல்கிறதா இருந்தால் ஃபைலுக்குள்ளே போயிட்டு சேவ் ஆஸ் ஜேபெக் ஃபைல், டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது பென்குயின்ஸு. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் பென்குயின்ஸ்ன்ற பேரில் ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னும் போது நான் சேவ் கொடுத்தா என்ன ஆகும், கவனிச்சு பாருங்கள், penguins.jpg ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், டூ யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் இட்னு கேட்குது. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிக்சர் எரேஸ் ஆகிட்டு இந்த பிக்சர் தான் அங்கே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரே லொக்கேஷனில் சேம் நேமில் 2 பிக்சரை வைக்கவே முடியாது. நம்ம அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நோன்னு கொடுத்துட்டு பென்குயின்ஸ் மேபி 1 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணாதான் அது என்னாகும், சேவ் ஆகும். அப்போது பென்குயின்ஸ்ன்ற இடத்துல அந்த பழைய பிக்சர் அப்படியே இருக்குது. பென்குயின்ஸ் 2, பென்குயின்ஸ் 1 இந்த இடத்துல பாருங்கள் பேரே மாறும் உங்களுக்கு. ஓகேங்களா? பென்குயின்ஸ்ன்றது இது பென்குயின்ஸ் 1. சேம் அதே மாதிரி பாருங்கள்,
இதே நேமில் நான் என்ன பண்ண முடியாது, இன்னொரு பிக்சரையும் கிரியேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இந்த 2 பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரை நான் என்ன பண்ணுறேன்னா பென்குயின்ஸ்னே மாத்திரன்னு வச்சுக்கோமே, என்னால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்போது அதே மாதிரி பிக்சர் இருக்கலாம், பட் சேம் நேமில் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. இதுதான் இது சொல்லுது. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ப்ரீஃபாக நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கான்செப்டுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஏதோ சம்திங் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா சேவ் அப்படின்னா எங்கே ஓப்பன் பண்ணணும் அதை அப்படியே சேவ் பண்ணின்னு அர்த்தம். டோன்ட் சேவ் அப்படின்னா சேவ்லாம் பண்ணாத, நான் அடிஷ்னலாக என்னென்ன பண்ணணும் எதுவுமே சேவ் பண்ணாமல் அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்னா டோன்ட் சேவ். நான் தெரியாதனமாக க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன், இந்த டயலாக் பாக்ஸை மட்டும் கேன்சல் பண்ணிவிடு அப்படின்னா கேன்சல். நீங்கள் கேன்சல் பண்ணாலும் சேம் தான், க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணாலும் சேம் தான். இல்லை நான் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாமே தனியாக ஒரு ஃபைலாக சேவ் பண்ணிவிடு அப்படின்னா ஃபைலுக்குள்ளே போயிட்டு இதை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைலுக்குள்ளே போயிட்டு சேவ் ஆஸ் தான் கிளிக் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல சேவ் கிளிக் பண்ண என்ன ஒரிஜினல் ஃபைல்லேயே அது சேவ் ஆகிடும். நம்ம அப்படி பண்ணக்கூடாது, தப்பாகிடும் பல சமயங்களில். அதனால் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு என்ன பிக்சர், என்ன ஃபைல் நேம்னு, என்ன லொக்கேஷன்றது கொடுத்தீங்கன்னா அது தனியாக சேவ் ஆகும். இது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் பற்றின நாலேஜ் டெவலப் ஆகும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க, அடுத்த லெசனில் வேறு சில கான்செப்ட்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.